விஷயமா மாறிச்சு. தனிமையிலே இருக்கிற மாதிரியோ, அப்போ குழந்தைங்க உடம்பு சரியில்லாத விட்டு போயிருக்கிறோமே, அதெல்லாம் ரொம்ப இருந்தது. அது போக 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 என்ன நானே பாத்ரூமில் போய் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து சிரிப்பு காட்டியிருக்கேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய அக்கா தங்கச்சியா, என்னுடைய அண்ணனா, ஃப்ரெண்டா, அப்படி நான் எனக்கு வடிவமைச்சிக்கினேன் அந்த வீட்டை. இது என் ஃப்ரெண்டு, நம்ம ஏரியா பையன், இவன் வந்து அதுமாதிரி கமருதீன், அது பிறகு அமித், எஃப்ஜே, இவனுங்களாம் நம்ம ஏரியா பசங்க, என் கூட இருந்த பசங்க. அதுமாதிரி கனியக்காவை எங்கள் அக்காவை பார்த்தேன். அந்த மாதிரி நான் ஒரு ஃபேமிலியாக அமைச்சிக்கணும் உள்ள. அதனால எனக்கு சரியா. வினோத் அண்ணா ஏதாவது மூவி அப்டேட் இருக்கா? மூவி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மூவி வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போது பாடல்களும் போயிட்டுருக்கு. திரைப்படத்தில் பாடல்கள் பாடிட்டுருக்கேன். நிறைய இப்போ 2 நேற்று வரை கடைக்கு முந்தான நேற்று கடைக்கு பாடிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதையும் சொல்லிடுறேன், இப்போ பதிவு பண்ணிடுறேன். நீங்கள் போட்ட ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு ஓட்டம் தான் எனக்கு இன்றைக்கி வாய்ப்பும் கிடைக்குது. படமும் ஒரு கதை கேட்டிருக்காங்க, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே அது கண்டிப்பாக தெரிய வரும். வெளியே வந்த பிறகு எனக்கு இன்னும் இதுக்கு மேலே ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். கமருதீன் பற்றி சொல்லுங்கள். கமருதீன் வந்து ஒரு ஜாலியான ஒரு பையன், ஜாலியான டைப்பு. அது திடீர்னு கொஞ்சம் கோவம் வரும். என்னை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் அவனுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் மேலே எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு. சும்மா அது ஒரு ஜாலி. அதுக்கப்புறம் வெளியே வந்த வரையுமே திருப்பி ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சால்வெல்லாம் போட்டேன். என் குழந்தைங்களாம் தூக்கி வச்சுட்டு மை ஃபேமிலின்ட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டு, நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வெளியில் வந்த உடனே யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லைனா யார் கூட இன்னொருத்தவங்க வந்து இவங்களுக்கு சவகாசமே வேண்டாம் அப்படிலாம் யாரும் இல்லை பிரதர். எல்லாமே நம்ம சொந்தம், எல்லாமே நட்பு, அன்பு. யாருங்க நம்ம இருக்க முடியும்? அது ஒரு இடம் போனோம், ஃபுட்பால் ஆடுறோம், ஒரு கிரிக்கெட் ஆடுறோம், திடீர்னு அவுட்டு இல்லை கவுட்டு கத்திக்கிறோம், வீட்டை வந்து திருப்பி ஒன்றா பேசிக்கிறோமா? அது மாதிரி ஒரு கேமுங்க. அது வெளியே வந்தோடனே அதே இப்போ கனியக்கா, எஃப்ஜே, பிரவீன், அமித், கமருதீன் எல்லாருக்கூடையும் நான் பேசணும், எல்லாருக்கூடையும் பழகணும்னு ஆசை தான். அவங்க எனக்கு அப்படி இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சாண்டி மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் வந்து திட்டினார். என்னடா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். என்ன மச்சான், ஏன்டா பண்ணியிருக்கலாமாடா, அப்படி இருந்திருக்கலாமாடா அப்படின்னாரு. அவர் பாயிண்ட் ஆஃப்ல அவர் உரிமையில் அவர் பேசுகிறாரு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு என்னவோ நம்ம அதை பார்த்து யோசித்து பண்ணிட்டோம். ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன? என்னோடய அடுத்த பிளான் வந்து இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு கச்சேரி ஒன்று இருக்குது, நைட்டு ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது. அதில் என்னோடய அடுத்த பிளான்னா அதான் பட வாய்ப்புகள். போய் ஒரு டைரக்டராக பார்க்கணும், மியூசிக் டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கேட்கணும். இளையராஜா சார் வந்து ஒருத்தருக்கு அவர் மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதான் இந்த மாதிரி டைமில் வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம ஆசையாக நினச்சோமோ, பணம் ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு பர்சனுங்களுக்குலாம் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இவங்கெல்லாம் போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நம்ம பசங்க பார்ப்பாங்களா, அப்பா அவங்களும் சின்ன வயசில் இவங்க ஊரெலாம் எடுத்துருக்கன்ற மாதிரி எல்லாருக்கூடையும் போய் ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய வாய்ப்புகள் தேடணும்னு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு வந்து அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே, இவங்க எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து என்னை எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்களோ அதே ஆசீர்வாதம் தான் எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் எங்கள் அம்மா மாதிரி நினைக்கிற மாதிரி அது ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும். ஆனால் அவங்களாம் குணத்தாலேயோ கருணையாலேயோ எங்கள் அம்மாவோ நான் அவங்கள பார்க்குறேன். சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக ஒரு கண்ணீர் துளி விட்டுருக்கீங்க. அந்த ஒரு துளிக்கு நான் உண்மையாக இருப்பேன்றதை வந்து அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மா இருந்து எனக்கு எவ்வளோ எனக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி.